2 இளம் பெண்கள் பீதியுடன் தங்கள் வீட்டை விட்டு வெளியே ஓடி வந்தனர். அவர்களுக்கு பின்னால் கதவை திறந்து புகை வந்தது. அடுப்பில் ஒரு கிரீஸ் தீ இருப்பதையும் அவர்களது பெற்றோர் வீட்டில் இல்லை என்பதையும் பக்கத்து வீட்டுக்காரர் கண்டுபிடித்தார். அவர் சமையலறைக்குள் ஓடினார். அந்த சிறுமிகளிடம் தீயை அணைக்கும் கருவி இருக்க வாய்ப்பில்லை, அல்லது அதை அவர்கள் ஏற்கனவே பயன்படுத்தி இருப்பார்கள் என்று கருதினார். எனவே அவர் நெருப்பை மற்ற வழிகளில் அணைக்க முயன்றார். அது பலனளிக்கவில்லை. இறுதியில் தன்னால் முடியாத போது அவர்களை பார்த்து கேட்டால், உங்களிடம் தீ அணைப்பு கருவி இருக்கிறதா என்று கேட்டார். அங்கு 3 தீ அணைப்பு கருவி இருக்கிறது என்று சிறுமியர் அறிவித்தனர். சிறுமியரில் ஒருவர் அவருக்கு ஒரு கருவியை கொடுத்தார். அதை கொண்டு அந்த பக்கத்து வீட்டுக்காரர் நொடிகளில் தீயை அணைத்தார். தீ அணைப்பு கருவி அந்த நொடிக்கு போதுமான ஆதாரமாக இருந்தது. ஆனால் சிறுமிகளுக்கு அதை எவ்வாறு பயன்படுத்துவது என்று தெரியவில்லை, அல்லது அதை பயன்படுத்துவதில் எந்த அனுபவமும் இல்லை. எனவே அது அவர்களுக்கு எந்த நன்மையும் செய்யவில்லை. அவசர காலத்தில் அதை எவ்வாறு பயன்படுத்துவது என்பதை அவர்கள் அறிந்து கொண்டிருக்க வேண்டும். அவர்கள் அதை பயன்படுத்த தெரியாத போது அது இருந்து என்ன பயன்? அதே போலதான் நாம் நம்முடைய தேவனும் அவருடைய மகத்துவத்தையும் அறிந்து கொள்ள வேண்டும். அவரிடம் எல்லா மகத்துவமும் இருக்கிறது. அதை நாம் அறியாமல் இருந்தால் எந்த பயனும் இல்லை. சங்கீதம் 104:1 கூறுகிறது, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் தேவனாகிய கர்த்தாவே, நீர் மிகவும் பெரியவராயிருக்கிறீர். மகிமையும் மகத்துவத்தையும் அணிந்து கொண்டிருக்கிறீர். ஆம், நம் ஆண்டவர் எல்லா மகிமையும் மகத்துவத்தையும் கொண்டிருக்கிறார். அவரை நாம் அறிந்து அந்த மகத்துவங்களை நம்முடைய வாழ்க்கையில பயன்படுத்தும் பொழுதுதான் அது நமக்கு ஆசீர்வாதம். எனவே ஆண்டவருடைய மகத்துவங்களை வேதங்கள் மூலம் நாம் அறிந்து பயன்படுத்துவோம், நன்மை பெறுவோம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.